டெஸ்ட் டைம் அப்படின்னு போட்டிருக்கு. சோதனை காலம் அப்படின்னு அர்த்தம். ஹவு டஸ் காட் அப்ரூவ் அவர் ஒர்க்? நம்முடைய செய்யும் செய்கைகளை இறைவன் எப்பொழுது அங்கீகரிக்கிறார் அப்படின்னு போட்டு பை டெஸ்டிங் இட், அதை சோதித்து பார்ப்பதன் மூலமாக. த கிரீக் வேர்ட் டிரான்ஸ்லேட்டட் அப்ரூவ்டு in verse 18 means approved by testing. There is a future testing at the judgment seat of Christ. அப்போ நமக்கு பல சோதனைகள் வரும். நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, காலேஜில் படிக்கிறீங்களா, இல்லை படிக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு எப்படி தெரியும்? ஒரு எக்ஸாம் வரும். அந்த எக்ஸாமில் எவ்வளோ கிரேட் வாங்குறீங்க, எவ்வளோ மார்க் வாங்குறீங்க, அதை பொறுத்து தான் அந்த எக்ஸாமினேஷன் அமையும் இல்லையா? அந்த உங்களுடைய எஜுகேஷன் லெவல் அமையும். அதான் இப்போ பெரிய பெரிய மதியானம் ஒரு சாயங்காலம் ஒரு 7 மணி போல் நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ டிசிஎஸ் இருக்குல்ல, அதுமாரி இன்னொரு பெரிய பிரபலமான ஐடி கம்பெனி என்ன, இன்ஃபோசிஸு, இன்னொன்று இருக்குல்ல சியில் இருக்கு. இதுமாரி பெரிய பெரிய கம்பெனிலலாம் எவ்ரி 3 months ஆர் 4 months ஒரு எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. அந்த எக்ஸாமினேஷனில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும், அடுத்து ஒரு இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷன்ஸு, அடுத்த ஸ்கேலுக்கு நீங்கள் போவீங்க. எதில் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் வைப்பாங்க. ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. அதில் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கில்டாக இருக்கிறீங்கன்னு பார்ப்பாங்க. இப்போ நாங்கள் வேலைக்கு ஆள் சேர்க்குறோம்ல, அப்போ சேர்க்கும்போது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியுமா, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியுமான்னு நாங்கள் கேட்குறோம். அதில் என்ன போட்டிருக்கு, எஸ்கியூஎல்னு போட்டிருக்காங்க, ஜாவான்னு போட்டிருக்காங்க, பைத்தான் போட்டிருக்காங்க, ஆரக்கிள் போட்டிருக்காங்க, டேலி போட்டிருக்காங்க, என்னென்னமோ போட்டிருக்காங்க. அம்மா இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நம்ம போய் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் பயோடேட்டா அடிக்க சொன்னால் இதெல்லாம் சேர்த்து போட்டு கொடுத்துருவாங்க சார் அப்படிங்க. அப்போ டெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆவாங்க, ஃபெயில் ஆகிடுவாங்க. ஆனால் பெரிய பெரிய கம்பெனியில் நீங்கள் டிசிஎஸ்லேயோ மற்ற கம்பெனிலேயோ நீங்கள் போய் இன்ஃபோசிஸ்லேயோ நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஜாயின் பண்ணக்கூடாதுங்கிறது செகண்டு. நீங்கள்லாம் யாருன்னா, நீங்கள்லாம் இறைவனுடைய பிள்ளைகள், நீங்களாம் ஓனராக தான் இருக்கணும். இன்னொருத்தன்ட்ட போய் வேலை பார்க்குறதே மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனால் அப்படி நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா, அப்படி வேலை பார்க்கும்போது உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு அந்த பர்டிகுலர் இதில் திறமை இருக்கான்னு கேட்பாங்க. அதை பார்த்து மற்றவங்க பயப்படுவாங்க. உங்களுக்கு அவ்வளோ திறமைகள் இருக்கும். இப்போ எங்கள்கிட்டலாம் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி விசாரிச்சிங்கன்னா அதுக்கு நாங்கள் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்து அசந்து போயிடுவோம். அதை நாங்கள் என்ன பண்ணுறோம், ரிட்டனாக எழுதுகிறோம், டாக்குமெண்டேஷன் பண்ணுறோம். டாக்குமெண்டேஷன் பண்ணி அதில் நம்ம எக்ஸாமினேஷன் வைக்கணும். அந்த எக்ஸாமினேஷனில் அவங்க பாஸ் பண்ணணும். அப்படி பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு எதுக்கு நம்ம கொடுக்கணும், அதுதானே சொல்ல போகிறாங்க. அதுதான் எல்லா இடத்துலையும் நடக்குது. அதான் பவுல் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு, பொன்னை புடமும் வெள்ளியை குகையும் சோதிக்கும்னு நீதிமொழிகள் இருக்குது. அதே மாதிரி தான் பவுலும் சொல்கிறார், உங்களுடைய செய்கைகளை இறைவன் சோதித்து பார்ப்பார். இப்போ தாவீதையும் எவ்வளோ நாள் சோதித்தாருன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். யோசேப்பை எவ்வளோ நாள் சோதித்தாருன்னு தெரியும். ஒவ்வொருத்தரையும் நம்முடைய கிரியைகள், ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இம்மைக்காக மாத்திரம் கடவுளை தேடுகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. இறைவனை கும்பிட்டோம்னா நமக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும், உங்களுக்கு நிறையா பொன் பொருள் எல்லாம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், சுகமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சில பாதிரியார்கள் என்ன பண்ணுறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க. இறைவனை நீங்கள் உண்மையாக தேடினால் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுப்பார், உங்களை தலையாகத்தான் வைப்பார். அதுக்குன்னு நீங்கள் நல்லா எல்லா திருட்டு வேலையும் பண்ணிக்கிட்டு ஆண்டவருக்கு விரோதமான வேலைகள்லாம் பண்ணிவிட்டு ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி காணிக்கப்பட்டால் நடக்குமா? ஆண்டவருடைய பிளெஸ்ஸிங் எல்லாத்துக்கும் ஒரு இஃப் கிளாஸ் இருக்குது. அதான் இங்கே அவர் சொல்கிறார், தெர் இஸ் அ ஃப்யூச்சர் டெஸ்டிங் அட் த ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட். இதெல்லாம் செஞ்சுட்டு எதிர்காலத்தில் நாம் நியாய தீர்ப்பு நாளிலே நிற்க வேண்டும். பட் தேர் இஸ் ஆல்சோ எ ப்ரெசன்ட் டெஸ்டிங். தற்காலத்திலே சோதனை காலம், பரீட்சை காலமும் உண்டு. நீங்கள் ஃபைனலாக ஒரு எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு போக போகிறீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு ரெகுலராக டெஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை அப்படியே உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். வாழ்க்கையில் நமக்கு பெரிய சோதனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சோதனைகளிலே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஓவர் த இயர்ஸ் ஐ ஹவ் சீன் மினிஸ்ட்ரிஸ் டெஸ்டட் பை ஃபினான்ஷியல் லாஸஸ், ஃபால்ஸ் டாக்ட்ரைன், ப்ரவுட் லீடர்ஸ் who want to run the church and the challenge of change.
கடந்த பல ஆண்டுகளிலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்திருப்பது, நிறைய ஊழியங்கள் சோதிக்கப்பட்டிருக்கின்றன. எப்படி சோதிக்கப்பட்டன? நிதி வசதி இல்லாமல் அழிந்து போகும் இக்கட்டான நிலையிலே போய் நிறைய ஊழியங்கள் நிற்கின்றன. பொய்யான போதனைகள், அவங்க மாறி போயிடுறாங்க, எங்கேயோ போய் நிற்கிறாங்க. அவங்க எதை சொல்ல வந்தாங்க? கிறிஸ்துவை சொல்ல வந்தாங்க. கிறிஸ்து என்பவர் யார்? இயேசுவே கிறிஸ்து. இயேசு என்னுடைய பாவங்களுக்காக பிரஜாபதி, பாவ குற்ற நிவாரண பலியாக என்னும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்து குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார். ஒரு பாவமும் அறியாத அவர். அதுதான் அங்கே உலகத்தில் இருக்க அத்தனை மக்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பாவமும் செய்யாத அப்பழுக்கற்ற ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பிரஜாபதி ஒருவர் வந்து ஒரு பாவமும் செய்யாமல் மக்களால் ஏளனம் பண்ணப்படவும், மிக தாழ்ந்த நிலையில் பிறந்து வரவும், அவரால் கொலை செய்யப்படவும், அந்த இரத்தத்தினாலே உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவின் பிறப்பும் உயிர்த்தெழுதலும். அதை நீங்கள் நம்ப வேண்டும். அதுதான் இந்த உலகத்தின் நற்செய்தி. அதை சொல்வது தான் ஊழியம். அதை விட்டு இப்போ என்ன பண்ண போகிறான்? ஜான் ஜெபராஜ் ஏரோப்ளேனில் வந்து இறங்குவோம், பெரிய கார் வச்சுருப்போம், பண்ணை வீடு வச்சுருப்போம், கோட்டு சுட்டு வருவோம், தாலி அறுத்து என் பொட்டியில் போடு, இதெல்லாம் பிரசங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. கடவுளுடைய டிஜிஎஸ் தினகரன் சொன்னார்ல, அவன் பொண்டாட்டி என்ன சொல்கிறார்? காரு, உனக்கு என்ன காரு வேணும்னு ஆண்டவர் கேட்குறது, வேறு வேலை இல்லை ஆண்டவருக்கு. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃபால்ஸ் டாக்ட்ரைன், ப்ரவுட் லீடர்ஸ் ஹூ வாண்ட் டு ரன் த சர்ச். என்னால் தான் இந்த சர்ச்சே நடக்குது. இன்றைக்கி நம்ம சர்ச்சில் இருக்கிற பிரிவினைகள் காரணம் என்ன? ஏற்கனவே இருந்த செக்ரட்டரிக்கு டென்ஷன், யாருமே ஓட்டு போடாமல் தடுத்து விட்டாங்க. அதனால் ஆத்திரம். ஏன்? நான் என்னுடைய சொந்த பலத்தால் இந்த சர்ச்சை கட்டினேன், நான் இல்லைன்னா இந்த சர்ச்சு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் தானே அப்படியே முடியை பிடிச்சிட்டு வெளியில் போட்டார்ப்போ. இது மாதிரி எல்லா சபைகளிலுமே பெருமை மிக்க அகம்பாவம் பிடித்த தலைவர்கள் இருப்பாங்க. நீங்கள் கண்கூட பார்க்கலாம் அவங்களுடைய வாழ்க்கையில். நீங்கள் எல்லாத்தையும் இப்போ இருந்தே கண்காணிச்சுட்டே வாங்க, உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நிறைய தலைவர்கள் இருப்பாங்க, அவங்கள பார்த்துக்கிட்டே வாங்க. அவர்களால் ஊழியத்திற்கு மிகப்பெரிய சோதனை வந்தது. அந்த சேலஞ்ச் ஆஃப் சேஞ்ச், மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன போதனை பண்ணாங்களோ, என்ன இயேசு கிறிஸ்து இருந்தாரோ, அதே இயேசு கிறிஸ்து தான் இன்றும் இருக்கிறார். இன்றைக்கி மாற்றங்கள் என்ன? நடுவில் ஒரு ஐயர் வந்தார், அவர் பேர் என்னது? விருமாண்டி சார்லிபன் டிஷர்ட் போட்டு வந்து கம்யூனியனில் கலந்துக்கிடக்கூடாதான். யார் வந்து உங்கள்கிட்ட சொன்னது? பொம்பளை பிள்ளைங்க டிஷர்ட் வந்து போட்டால் நீ உட்காந்து பார்த்துக்குவியா? அவருக்கெல்லாம் கொடுக்குறார், அதெல்லாம் கிடையாது, தப்பு கிடையாது. ஆம்பளைங்க டிஷர்ட் போட்டு வந்து கம்யூனியன் வரக்கூடாதான், பொம்பளைங்களை வந்தால் பரவாயில்ல. எப்படி? இது மாதிரி ஃபால்ஸ் டாக்டரே, கேனத்தனமாக பேசுகிறது. இது மாதிரி அகம்பாவம் பிடித்த தலைவர்கள். மாற்றங்கள், உடைகளிலே மாற்றங்கள். முக்காடு போட்டு தான் போகணுமா? முக்காடு போடாமல் போகக்கூடாதான்? இதிலெல்லாம் பெரிய பிரச்சனை. ஞானஸ்நானம் தெளிப்பு நாசம் பண்ணுறதா, முழுக்கு ஞானஸ்நானம் பண்ணுறதா? இதெல்லாம் மாற்றங்கள், சபைகளில் நடக்கக்கூடிய மாற்றங்கள். ஏன் முழங்கால் போட்டு தான் ஜெபம் பண்ணணுமா? உட்காந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? நின்று ஜெபம் பண்ணால் என்ன? உன்னுடைய மனதிலே, அதான் இயேசு கிறிஸ்து கேட்டார். ஒருவனுக்கு 10,000 ரூபாய் மன்னிச்சு விட்ருக்காரு, ஒருவனுக்கு 50 ரூபா மன்னிச்சு விட்ருக்காரு. யார் அதிக பாசமாக இருப்பாங்க? 10,000 ரூபா மன்னிச்சவன் தான் பாசமாக இருப்பான். அது மாதிரி உன் மனசில் நன்றி உணர்வு இருந்தால் இறைவனை தொழுதுகொள். இம்மட்டும் என்னை காத்த தேவனை, நான் அவருடைய பாதத்திலே விழுந்து நெடுஞ்சாங்கடையாக கிடப்பேன் அப்படிங்கிறது ஒருத்தன் கும்பிட்றான். ஒருத்தன் என்ன பண்ணுறான்? எந்திரிச்சு நின்றுக்கிட்ட அப்படியே கண்ணை கூட மூட மாட்டேங்கிறான் இறைவனுடைய சந்நிதியில். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தாயிற்றுன்னு இயேசு சொல்கிறார். உனக்கு ஆண்டவர் எப்படி கும்பிடணும் தோணுதோ, முட்டிங்கால் போட்டால் முட்டிங்கால் போடு. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், மகா நீதிபரர், மகா சக்தியான தேவன். அப்படி நினச்சா கும்பிடு. இப்படி மாற்றங்கள் வரும்போதே சபை சோதிக்கப்படுகிறது. இறைவன் உங்களோடு கூட பேசக்கூடிய ஒரு இறைவன். அவரோடு கூட நீங்கள் பேசுனீங்கன்னா அவர் உங்களோடு கூட பேசுவார்.
நீங்கள் அவரை நெருங்கி சேர்ந்தால் அவர் உங்களை நெருங்கி சேர்வார். அப்படி இறைவனோடு வருகிற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. அப்படி பல சோதனைகள் உங்களுக்கு வரும்போது உங்களுடைய நம்பிக்கை அற்று போகும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? அதான் இங்கே அந்த challenge of change. Some of the churches have fallen apart because their work was not spiritual. சில சபைகள் வீழ்ந்து போயிருக்கின்றன. இப்போ வெளிநாடுகளில் இருக்க சபைகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் மதுபானம் குடிக்கிற கிளப்பாக மாறிடுச்சு. பொதுவாக வாடகை விடுறாங்க. யாருமே சண்டே சர்வீஸ்க்கு வர்றதில்லை. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா இந்த மாதிரி நாடுகளெல்லாம் அவருடைய நம்பிக்கை அற்றுப்போய் அந்த சர்ச்சைகள் வீழ்ச்சி அடைந்து விட்டன. ஏன் வீழ்ச்சி அடைந்து விட்டன? உங்களுடைய சொந்த முயற்சியினால் நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று நினைத்தால் வீழ்ச்சி அடைய போயிடும். ஆவிக்குரிய அந்த அனல் இல்லை. அப்போ என்ன ஆகும்? தோல்வியிலே போய் முடியும். ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லுகிற சபைகளும் அந்த மாதிரி இருக்கின்றன. இப்போ இறைவனோடு சேர்ந்து நடக்காத யாரும் நிச்சயமாக முன்னேற முடியாது, இல்லையா? Other ministries have grown because of their trials and have become purer and stronger, and through it all God was glorified. மற்ற ஊழியங்களோ அமைதியாக பல ஊழியங்கள் இருக்கின்றன. அவங்க அமைதியாக யாருக்கும் தெரியாமல் கண்ணும் கருத்துமாக தங்களுடைய ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆலமரமாக வளர்ந்து செழிக்கிறார்கள். அந்த சர்ச்சைகளெல்லாம் அவர்கள் பெருமைக்கு வருவதே இல்லை. இறைவன் பெருமை அடைகிறார். எல்லா மகிமையும் இறைவனுக்கு போகிறது. Certainly our ministries must keep records and issue reports. உள்ளபடியே நம்முடைய ஊழியங்கள் எல்லாம் என்னென்ன பணிகள் செய்து முடிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி பதிவு வச்சுருக்கணும். அது மாதிரி அறிக்கைகளை கொடுக்கணும். இந்த ஆண்டு எத்தனை ஆத்துமாக்களுக்கு நாம் உதவி செய்திருக்கிறோம் என்ற அறிக்கைகளை நாம் கொடுக்கணும். We must have the credentials. But we must not fall into the snare of statistics and think that numbers are the only measurements of ministry. உடனே 50 பேரை கூப்பிட்டு வந்தால் தான் ஊழியம் சொல்லிட்டு ஆளுக்கு 50 ரூபா காசு கொடுத்து கூப்பிட்டு வந்து பிரியாணி போட்டு உட்காந்துருக்கான். அன்றைக்கி கிராமப்புறத்தில் இருக்க ஊழியக்காரங்கெல்லாம் ஃப்ராடு வேலை பண்ணுறது. இது முக்கியம் இல்லை. புள்ளி விவரங்கள் முக்கியம்தான். அத்தனை புள்ளி விவரங்களையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்கிறீங்கன்றதை ஆண்டவர் பார்த்துட்ருக்காரு. நான் சின்ன பையன் தானே, நான் சின்ன பிள்ளை தானே, என்ன செய்ய முடியும்? அப்படிலாம் இல்லை. நீங்கள் எல்கேஜியில் எவ்வளோ படிக்க முடியும்னு அந்த ஸ்கூலுக்கு தெரியும். நீங்கள் 5th ஸ்டாண்டர்டில் என்ன படிக்க முடியும்னு ஸ்கூலுக்கு தெரியும். 12th ஸ்டாண்டர்டுக்கு என்ன பாடப்புத்தகம் கொடுக்கணுன்னு ஸ்கூலுக்கு நிர்வாகத்துக்கு தெரியும். அதுமாதிரி உங்களுடைய வயசுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்னு ஆண்டவருக்கு தெரியும், இல்லையா? ஏழையின் பிள்ளைகள் அக்கிரமம் அநியாயமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த அதே சூழ்நிலையில் தான் சாமுவேல் வளர்ந்தார், இல்லையா? சின்ன பிள்ளையிலேருந்து சாமுவேல் எப்பேற்பட்ட தீர்க்கதரிசியாக வந்தார். அவருக்கு என்னப்பா, ஆண்டவர் கூட்டு போய் ஏதேன் தோட்டத்தில் வச்சு சுற்றி முள் அடைச்சி ஒரு கெட்ட கிட்ட நெருங்காமல் வளர்த்தாரா? கெட்ட காளி பயல் இருந்த இடத்துல தான் சாமுவேலை வளர்த்தார், இல்லையா? அதேமாதிரி கொடூரமான அண்ணன் தம்பிகள் இந்த இடத்துல தான் யோசேப்பை வளர்த்தார். நாடே கொடூரமாக இருந்தபோது தான் தானியேலின் நண்பர்களையும் ஆண்டவர் பாதுகாத்தார். ஆண்டவர் எப்பொழுதும் சொல்கிறது என்னென்னா, உன்னுடைய சத்துருக்களின் மத்தியில் உனக்கு நான் ஒரு பந்தியை ஏற்படுத்துவேன். எல்லா சத்துருக்களையும் திரைத்து விட்டு ஏசி ரூம் போட்டு உனக்கு சோறு போடுவேன் அப்படிலாம் சொல்லலை. அதை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஆகவே சோதனைகள் இருக்கும். Certainly our ministries must keep records and issue reports, but we must not fall into the snare of statistics and think that numbers are the only measurement of ministry. நீங்கள் எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் செய்திருக்கிறீர்கள் என்று தெரியாது. மயிர் சொன்ன வார்த்தை அன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் எதுக்கு மிலிட்ரிக்கு போனேன்னே எனக்கு தெரியாது. ஆனால் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தான் நான் ஏன் போனேன்னே எனக்கு தெரிஞ்சது, இல்லையா? நான் பாட்டு டெய்லி பைபிள் படிப்பேன். நான் போகும்போது அந்த புத்தகத்தை கொடுன்னு ஒருத்தன் கேட்டான், கொடுத்துட்டு வந்தேன். 20 ஆண்டுகள் கழித்து என்ன சொல்கிறான், அந்த புத்தகத்தினால என்னுடைய வாழ்க்கை மாறியது, இல்லையா? அதனால் நான் 56 பேருக்கு ட்ராக்ட்ஸ் கொடுத்துருக்கேன். என்கிட்ட ஒருத்தன் வந்தான், சைக்கிளை வாங்கிட்டு படாத பாடுபட்டான். டெய்லி ஒரு 10 பேருக்கு ட்ராக்ட்ஸ் கொடுப்பான். உடனே ஃபோட்டோ எடுப்பான், அதை குரூப்பில் போடுன்னு மெசேஜ் அனுப்புவான். டெய்லி நான் 10 பேரை சந்திச்சிட்டேன், நான் ட்ராக்ட்ஸ் கொடுத்தேன், நான் பைபிள் கொடுத்தேன், நான் ஆண்டவர் ஊழியம் பண்ணுறேன், எனக்கு காசு கொடுன்னு கேட்பான். இது மாதிரி கேடுகட்ட மனிதர்கள் இருக்கிற இடத்துல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பார்க்காத.
மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ உள்ளத்தை பார்க்கிறான். அப்போ இந்த உலகத்தில் ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் நாம் இறைவனை தேடுகிறவர்களாக இருந்தால் மற்றவர்களை கூட மிகவும் பரிதபிக்கக்கூடிய நிலையில் இருப்போம்னு பவுல் சொல்கிறார். ஈச் சிச்சுவேஷன் இஸ் யுனிக் and no ministry can honestly be evaluated on the basis of some other ministry. ஒவ்வொரு சூழ்நிலையும் வித்தியாசமான சூழ்நிலைகளாக இருக்கும். நம்முடைய சர்ச்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சண்டே கிளாஸ் போனீங்கன்னா உடனே நீங்கள் பாய் எடுத்து போடுங்க, பெருக்கி வைங்க, புஸ்தகத்தை எடுத்து வைங்க, பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக்கூட, வசனம் சொல்லிக் கொடுங்க. இப்படி நம்ம ஏதாவது நம்மளால் ஆன உதவிகளை நாம் செய்ய வேண்டும். யூத்து கிளப் போனோம்னா பார்ட்டிசிபேஷன் இஸ் ரொம்ப மஸ்ட். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு குடும்பம் அந்த யூத்துக்காக தங்களுடைய குடும்பத்தின் வேலைகளை விட்டு, நம்ம மதியானம் பிரியாணி சாப்பிடணும்னு நினச்சி விடியாரு, அவங்க எல்லாத்தையும் திறந்து விட்டு தங்களுடைய பிள்ளைகளையும் பட்டினி போட்டு நமக்காக ஒரு யூத் மீட்டிங் நடத்தணும் ஒரு குடும்பம் பாடுபடுதில்ல, அந்த குடும்பத்துக்கு நம்ம என்ன மரியாதை கொடுக்குறோம்? நீ நடத்தினா நடத்து, நான் போகிறேன் அப்படின்னு செய்யக்கூடாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருப்பார். அதில் ஒரே ஒரு சின்ன பிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் உனக்கு ஆண்டவர் கொடுப்பார். அதை நீங்கள் கவனிக்கணும். சபை கூடி வருவதில்லை, நீங்கள் விட்டு விடாதிருங்கள். மற்றவர்கள் செய்கிறது போல் நீங்கள் செஞ்சிடாதீங்க அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல் பவுல் சொல்கிறார். எப்பா சர்ச்சு நீங்கள் சேர்ந்துருங்கப்பா, விலைக்கு வந்துடாதீங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாரு? நமக்கு அதிகமான போராட்டங்கள் உண்டு. ஈச் சிச்சுவேஷன் இஸ் யுனிக் and no ministry can honestly be evaluated on the basis of some other ministry. The important thing is that we are where God wants us to be, doing what He wants us to do so that He might be glorified. இறைவனுக்கு மகிமை கிடைக்கும் வகையில் அவர் நம்மளை எங்கே வைத்திருக்க விரும்புகிறாரோ அந்த இடத்துல இருப்போம். அவர் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி இருப்போம். அதுதான் முக்கியம். மோட்டிவ் இஸ் as much a part of God's measurement of our work as His growth. ஆகவே நாம் இறைவனுக்காக எந்த உள்நோக்கத்தோடு செயல்படுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நீங்கள் எதுக்கு வந்துட்டுருக்கீங்க? சர்ச்சில் பேர் கிடைக்குன்னா? நோ, நான் இறைவனுக்காக எது வேண்டுமானாலும் செய்வேன். என்னுடைய ஆண்டவர் என்னை உயர்த்தினார். என்னுடைய ஆண்டவர் எத்தனை கொடூரங்களிலிருந்து என்னை பாதுகாத்தார் என்று எனக்கு தெரியாது. இம்மட்டும் காத்தவர் இன்னமும் நடத்துவார். நான் அவருக்காக செய்வேன். என்னுடைய கைகளின் பிரயாசத்தை நான் அவருடைய பாதத்திலே வைப்பேன். இதுதான் நம்ம செய்யணும். சர்ச்சில் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தினாலும் தேவன் மகிமைப்பட வேண்டும். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும்னு யோவான் சொல்கிறார். அந்த எண்ணம் தான் நமக்கு இருக்க வேண்டும். உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள், உங்களுடைய வளருடைய பிரச்சனைகள், உங்களுடைய குறைபாடுகள், அதில் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்கள். அது வரலைன்னா நம்ம ஆண்டவரை தேட மாட்டோம்ல. யோசிச்சு பாருங்கள். நமக்கு சோதனைகள் வரல, கஷ்டங்கள் வரலைன்னா நம்ம போய் ஆண்டவர் தேட போகிறோமா? ஆகவே சோதனைகள் வராமல் போவது கூடாத காரியம். அந்த சோதனைகளுக்கான தப்பி போகும் போக்கையும் நான் உருவாக்குவேன். அதான் இன்றைக்கி படித்தோம் இல்லையா? சோதனைகள் வரும், அதோடு கூட தப்பி போவதற்கான போக்கை நான் உருவாக்குவேன். ஆகையால் நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும்? எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்து கொள்ளுங்கள்னு நம்ம ஜெபிக்கணும். இதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? மோட்டிவ் இஸ் as much a part of God's measurement of our work as His growth. Let him who boasts in the Lord. அப்போ பெருமை பாராட்டுகிறவன் கர்த்தரிடத்திலே பெருமை பாராட்ட கடவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சம்திங் டு பாண்டர். வாட் ஆர் சம் வேஸ் தட் காட் ஹாஸ் ரீசன்ட்லி டெஸ்டட் யுவர் ஒர்க்? வாட் வேர் த ரிசல்ட்ஸ்? நம்முடைய கையின் செய்கைகளை, பிரயாசங்களை தேவன் சோதித்து பார்த்த சில வழிகள் என்னென்ன? யோசிச்சு பாருங்கள். அந்த சோதனைகளின் வழியாக நீங்கள் வெற்றி பெற்றதனால் உங்களுக்கு கிடைத்த பலன்கள் என்ன? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார். சோதிக்கப்படுகிறவன் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் அல்லது தேவன் என்னை சோதிக்கிறார், கடவுள் என்னை சோதிக்கிறார் என்று சொல்லாதிருப்பானாக. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். அப்படிதான் போட்டிருக்கு. அப்போ நாம் இறைவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் எந்த சோதனை வந்தாலும் அதை சாத்தான் தான் நமக்கு சோதனை கொடுக்குறான். நம்மளை எப்படியாவது பிடிச்சி ஆண்டவர் இடத்துலேருந்து விலகி கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறான். ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார்.
அவன் கூப்பிட்றான், இவன் போகிறானா பார்ப்போம் அப்படின்னு. மற்றபடி ஆண்டவர் சோதிக்கிறது இல்லை, சாத்தான் சோதிக்கிறான். நீங்கள் அப்பொழுது எங்கள் அப்பா வருவார், நீ வேலையை பார்த்துட்டு போ, தேவையில்லாமல் பேசாத, இப்படி சொன்னோம்னா ஆண்டவர் நம்மளை அணைத்து கொள்கிறார். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆண்டவரோடு நெருங்கி பழகுவோம். சோதனைகள் வரும்போது அந்த சோதனைகளை எதிர்த்து நிற்போம், ஜெயிப்போம் என்பது தான் இன்றைய சிந்தனை.